எஸ் எஸ். ஹலோ ஹலோ, நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? உதவி செய்யுங்க. ஹலோ, ஹெல்ப் மீ. நான் செத்துட்டு இருக்கேன். யாராவது காப்பாத்துங்க. என்னோட உயிர் ஆபத்துல இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. பாரதிய மகாத்வீப் ஐலாண்டுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஒரு சின்ன பயங்கரமான ஐலாண்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பயங்கரமான ஐலாண்ட்ல நடந்தது. இது ஒரு ஆதி மாணவர்கள் இருக்கும் கூட்டம். இத பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குழு பார்க்க வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கிற விவரம் யாருக்கும் தெரியல. இங்க பாத்தீங்களா, இதுதான் கட்டாரா ஐலாண்ட். இது பார்க்க எவ்வளவு அமைதியா இருக்கோ அந்த அளவுக்கு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இவன் ஒரு கடல் ஆதி மனிதன். இவன் இன்னும் இங்க தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த போட்டோ பாத்தீங்களா, இது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. ஒரே ராத்திரியில இவங்க எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டுக்கு யாரும் வர்றதும் இல்லை, வந்த திரும்ப போறதும் இல்லை. மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது இந்த ஐலாண்டுக்கு வந்தாங்கன்னா இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் இந்த ஐலாண்டை பத்தி இருக்கு. வாவ், இன்ட்ரஸ்டிங். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மள வெல்கம் பண்றதுக்கு அந்த ஐலாண்ட்ல யாருமே இல்ல. சரி, இன்னும் சில போட்டோஸ் காட்டுறேன். நல்லா பாருங்க. இதுதான் ஆதி மனிதர்களுடைய கடவுள். இது ஆக்சுவலா கடவுள் இல்ல, இது ஒரு இனம். இந்த இனம் 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. மெல்ல மெல்லமா இந்த இனமும் அழிஞ்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த கடல் ஆதி மனிதர்கள் இவங்களை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை அப்படியே தங்களுடைய கடவுளாக்கிட்டாங்க. இந்த ஆதி மனிதர்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடவுள்லாம் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இதை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப நம்மளுடைய மிஷன். ஒருவேளை இது நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு புதையலே கிடைச்ச மாதிரி தான். So are you all ready? Yes! Come on! Yes! Be careful. என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி ஆடுது? காத்து பலமா அடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆடுது. பயப்படாதீங்க, எல்லாம் சரியா தான் இருக்கு. கடல்ல பயணிக்கும் போது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சாதாரணம் தான். அங்க பாருங்க, கட்டாரா ஐலாண்ட். ஹலோ ஹலோ, நான் ஏஆர்சிக்கு டீம்ல இருந்து பேசுறேன். உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். இப்பதான் நானும் எங்களோட டீமோ கட்டாரா என்ற ஒரு ஐலாண்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஐலாண்டுக்குள்ள இப்ப நாங்க போக போறோம். இந்த ஒரு ரெக்கார்டிங் எங்களோட ட்ரிப்ல ஒரு பெரிய பார்ட்டா இருக்க போகுது. இப்போதைக்கு இவ்வளவுதான். ஓவர் அண்ட் அவுட். என்ன இது? இந்த ஐலாண்ட் நம்மள இழுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, இது ஒண்ணு இல்ல, காத்தடிக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி இருக்கு. அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி மிஷன்ல இருக்கிறதுனால நாங்க எப்பவுமே கடல்ல தான் அதிகமா இருப்போம். இந்த கடல் அப்புறம் ஐலாண்ட பத்தி நாங்க நிறைய கதைகள் கேள்விப்பட்டதுண்டு. அதுல சில கதைகள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதைய நானும் கேட்டிருக்கேன். அப்ப நான் டியூட்டியில இருந்தேன். எனக்கு அப்போ தண்ணியில ஒரு பேக் கிடைச்சது. அந்த பேக்கை திறந்து பார்க்கும்போது ஒரு சில பொருட்களை பார்த்தேன். ஒரு ரேடியோ இருந்தது, அதுல சில ரெக்கார்டிங்ஸ் இருந்தது.
அது மேக்குங்கிற ஆள் பேர்ல இருந்தது. அத கேட்டதுக்கு அப்புறம் நான் சில நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இந்த விஷயம் ஒரு பிரயாணத்தோட ஒரு மர்ம கதை. இதுல 7 பேர் இருந்தாங்க, 2 பெண்களும் இருந்தாங்க. அது ஒரு பெரிய கப்பல்ல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நார்மலா மக்கள் ஏதாவது தூது அனுப்பணும்னா இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. ஆனா அவருக்கு தெரியாது அந்த தூதால அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. இந்த மண்ணுடைய ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்குல்ல? நிகிதா, என்னாச்சு? அட, இங்க யாருமே இல்ல. என்னடாச்சு? பாத்தோடா, என்னடா ஆச்சு உனக்கு? யாரோ என் காலை பிடிச்சி எடுக்கிறாங்க. யாரும் இல்ல, அது உன்னோட பிரம. ஒருவேளை இந்த பேக்ஸ் கீழே விழுந்திருந்தா உங்க எல்லாரையும் நீந்திக்கிட்டே போங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். போ. இது ரொம்பவே அழகா இருக்குல்ல? ஹலோ ஹலோ ஹலோ, திஸ் இஸ் மேக் ஹியர். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹாய் 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 ஹாய், திஸ் இஸ் மேக் ஹியர். இங்க பாருங்க, இப்போ டைம் கரெக்டா 10 மணி ஆகுது. இப்போ நான் என்னோட டீம் ஜே, நிகிதா, நிஷா, கரண், அப்புறம் 2 ஒர்க்கர்ஸ் கூட இருக்கேன் கட்டாரா ஐலாண்ட்ல. இந்த ஐலாண்ட் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கு. ஆனா இங்க நாங்க ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்கோம். ஆமா, அது என்னன்னா ஆதி மாணவங்களை பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடைக்கல. ஆனா எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு நிச்சயமா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு. ஏன்னா நாளைக்கு நானும் என்னோட டீமும் தீவிரமா சர்ச் பண்ண போறோம். இன்னைக்கு இவ்வளவுதான். குட் நைட், டேக் கேர். நாளைக்கு சந்திக்கலாம். ஆனந்த், டார்ச் லைட்டை கொண்டு வா. சரி, இந்தா. என்னாச்சு கரண்? என்னன்னு தெரியல, இது எரிய மாட்டேங்குது. இது எப்படி? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ஐலாண்ட் ரொம்ப மர்மமா இருக்குல்ல? ரொம்ப வருஷமா இந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு மனுஷன் கூட வந்ததே இல்லையா? ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, யாரோ நம்மளை பாக்குறாங்கன்னு தோணுது. யாரும் உன்னை பார்க்கலப்பா, இதெல்லாம் உன்னுடைய பிரம்ம.
இந்த ஐலாண்ட்ல நம்மளை தவிர வேற யாருமே இல்ல. நான் சொல்றது புரியுதா? இங்க பாருங்க கைஸ், இது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் இம்பாசிபிளான மிஷனா இருந்த விஷயம். நமக்கு மட்டும் அந்த ஆதி மனிதர்களுடைய கடவுள் மட்டும் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும். சார், சாப்பாடு ரெடி. இதோ வரேன். சாரி கைஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. எடுத்துக்கங்க. இது ரொம்ப கசப்பா இருக்கு. கொடுங்க. என்ன கெட்டு போன சாப்பாடை கொண்டு வந்திருக்க? நான் இப்பதான் சார் பண்ண, அதுக்குள்ள எப்படி கெட்டு போகும்? நாங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறிகளும் கெட்டு போச்சு சார். வாங்கும் போதே பார்த்து வாங்கியிருக்கணும். இங்க வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னா? இல்ல சார், நல்லா பார்த்து தான் வாங்கணும். இப்ப என்ன சாப்பிடுறது? சரி, நீ போய் அந்த கேன் ஃபுட் எடுத்துட்டு வா. இதுல பிளட் இருக்கு. பிளட்டா? இது கொஞ்சம் பாரு, ரொம்ப கெட்ட வாடை அடிக்குது. என்ன சார், எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நாங்க ஊருக்கே போயிடுறோம் சார். எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க. யாரு? நிக்கிதா? நிஷா? யார் அது? வாவ், மனுஷனா? அதுவும் இந்த இடத்துல? ஹலோ, நிக்கிதா! 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 என்னாச்சு? 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 நான் இங்க ஒரு மனுஷனை பார்த்தேன். என்ன உளற?
உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சானே? இது உன்னுடைய வெறும் பிரம்மை. இல்ல, நான் சொல்றது உண்மை. நான் இப்பதான் இங்க ஒரு மனுஷனை பார்த்தேன். என் கைய பிடிச்சா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட் 100% ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இங்க எந்த மனுஷனும் இல்ல. இந்த மாதிரி உளராத, புரியுதா? வா, கம் ஆன். ஜே ஜோஸ் குரூப்போட லீடர். இந்த மிஷனுக்காக அவன் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான். இந்த மிஷனை யாரும் தடுக்க கூடாதுன்னு அவன் நினைச்சான். அதனாலதான் யாரு என்ன சொன்னாலும் அதை அவன் ஏத்துக்கவே இல்லை. எல்லார்கிட்டையும் எலிஜினேஷன் சமாளிச்சிட்டான். இந்த மாதிரி சம்பவத்தை அவன் பார்க்கற வரைக்கும் கண்டிப்பா நம்ப மாட்டான். ஆனா அது எலிஜினேஷன் இல்ல, அது உண்மை. மறைக்க முடியாத ஒரு பயங்கரமான உண்மை. ஹலோ, திஸ் இஸ் மேக் ஹியர். குட் மார்னிங். இப்போ இங்க காலையில 10 மணின்னு நினைக்கிறேன். இது எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஆதி மனுஷங்களை பத்தின தேடுதல்ல நானும் எங்களோட டீமும் இன்னைக்கு முதல் நாளா தேடுறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா ரிசர்ச் படி பார்த்தா எங்களுக்கு அந்த பொருள் நார்த் சைட்ல தான் கிடைக்கும்னு போட்டிருக்கு. பாருங்க, என்ன வா. அட, அங்க பாரு. பழைய டென்ட்டா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. கம் ஆன் கைஸ். மைக், நிகிதா, நிஷா, நீங்க டென்ட்டுக்குள்ள போய் பாருங்க. பத்திரமா இருங்க. நீங்க 2 பேரும் இங்க இருங்க. அப்புறம் கரண், நீ என் கூட வா. இதுக்கு அர்த்தம் நமக்கு முன்னாடியே இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. ரேடியோ? என்ன ஆச்சு? இந்த ரேடியோ வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், இதுக்குள்ள ரெக்கார்டிங் இருக்கு. ஹலோ, யாருக்காவது கேக்குதா? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? எனக்கு என்னமோ சரியா படல. ஒரு நிமிஷம், இந்த ரெக்கார்டிங் யாரோடதுன்னா இந்த ஐலாண்டுக்கு கடைசியா வந்தவனோட ரெக்கார்டிங்கா தான் இருக்கும். அவன் இங்க எங்கேயோ தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
Oh my God! இது ரொம்பவே மர்மமா இருக்கு. இவனை யாரோ ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்காங்க. ஆனா நீ என்னமோ நமக்கு முன்னாடி இங்க யாரும் வரலன்னு சொன்ன. அப்படின்னா இவன் யாரு? ஐ திங்க் இவனும் அந்த ஆதிகால மனுஷங்கள ஒருத்தனா தான் இருக்கணும். இதுக்கு அர்த்தம் இங்க வேற யாரும் இருக்காங்க. ஜேஜேக்கு அந்த பழைய டென்ட்ல என்ன கிடைச்சதுன்னா அந்த பொருளால இவங்க தேடுறது கொஞ்சம் சுலபமாயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு நல்லா புரியுது. அவங்க ஃபர்ஸ்ட் கேங் இல்ல. அந்த ஆதி மாணவர்களை பத்தி ரிசர்ச் பண்ண போன ஃபர்ஸ்ட் கேங் இல்ல. நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு, ரொம்ப பயம். அது வரைக்கும் குழுவா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிய ஆரம்பிச்சாங்க. 2 குரூப்பா மாறினாங்க. இது சரியா படல. இத பாருங்க, இங்க ஏதோ தப்பு நடக்குது. அது எனக்கு நல்லா தெரியும். நாம உடனே இங்க இருந்து போயிடலாம். இங்க பாருங்க, நிச்சயம் ரொம்ப கரெக்டா சொல்றா. நாம இங்க இருந்து போயிடலாம். என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்குலாம் புரியலையா? இதுக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு தெரியும்ல? இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலை சுலபம் இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஆனா நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நாம அந்த கடவுளை கண்டுபிடிக்கிறோம். இந்த உலகத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க போறோம். புரியுதா? அது மட்டும்தான் நம்ம குறிக்கோள். யூ காண்ட் இமேஜின். இதெல்லாம் நம்மளால கண்டிப்பா முடியும். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு நாள். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. பட் ஐ அம் நாட் கோயிங் டு ஸ்டே ஹியர். நாளைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையா இந்த ஐலாண்ட் விட்டு கிளம்ப போறேன். நீங்க யாராவது வரதா இருந்தா வாங்க, இல்லனா போங்க. நிஷா, guys டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நடக்குதுங்க? ஒரு நாள் இவ்ளோ பிரச்சனையா? ரைட், நீ சரியா தான் சொல்ற. ஒரே நாள்ல இவ்ளோ பிரச்சனையா? இங்க வந்ததுனாலதான் இதெல்லாமே நடக்குது.
கடல் ஆதிமானவர்கள். நாங்க வந்த நேரத்துல ஆதிமானவர்கள் ஏதோ பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம குலதெய்வம்னு சொல்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க லட்சியம் ரெண்டு விஷயம் தான். அவங்க இருக்கிற பூமியை வணங்கணும், அப்புறம் அவங்க கடவுளை பாதுகாக்கணும். நான் அவங்கள பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கிறனோ அவ்வளவு புது கேள்விகள் உருவாகுது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சுஜித் உலகத்தோட முதல் ஆளா ஆக போறேன். அதாங்க இந்த மக்கள், அந்த மக்களோட கடவுளை கண்டுபிடிச்ச முதல் ஆளா ஆக போறேன். அவ்வளவுதான். அதை நான் நாளைக்கு காலையில பூமியில இருந்து எடுக்க போறேன். அந்த கடவுள் நார்த் ஈஸ்ட்ல ஒரு பிளாக் ஸ்டோனுக்கு பக்கத்துல இருக்கு. இதுதான் அதோட போட்டோ. என்னோட ரிசர்ச்ல இது கிடைச்சது. நிஷா உன்கிட்ட இவன் எங்க போனா? நீங்க யாராவது நிஷாவை பாத்தீங்க? உள்ளதான் இருப்பா. இல்ல, அவ டென்ட்ல இல்ல. வாட்? ஜே என்னாச்சு? நிஷா அவளோட டென்ட்ல இல்ல. சோ அவ போயிட்டாளா என்னமோ? அப்படிலாம் எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. வந்துருவா, இருங்க. நிஷா, 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 நிஷா. गाइस, இப்போ நாம என்ன பண்றது? என்ன பண்றது? எதுக்காக நம்ம வந்திருக்கோமோ அதை பண்ணுவோம். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. வாட்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவ இங்க தான் இருப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் அவ டென்ட்டுக்கு போய் பார்த்தேன். ஆனா அவ அங்கே இல்ல. அப்புறம் பீச்சுக்கு போய் பார்த்தேன். நாம எங்க போட்டை நிப்பாட்டணுமோ அதே இடத்துல அந்த போட் இருக்கு. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. அவளுடைய திங்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவ எங்க போயிருக்க முடியும் சொல்லுங்க? ரைட். சோ எதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கீங்க? கம் ஆன், கெட் ரெடி, கம் ஆன், குயிக். அந்த ரெக்கார்டிங்க கேட்டதுக்கு அப்புறமும் ஜே எதையாவது மறைக்கிறானா, இல்ல அவன் நார்மலா தான் இருக்கிறானா? எதுவா இருந்தாலும் அவன் மிஷினை தடுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நடக்க விரும்பல. நிஷா காணுங்கிறதுல எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஆனா அவனுக்கு மட்டும் எந்த ஒரு பதட்டமும் இல்ல, எந்த ஒரு கவலையும் இல்ல. அந்த பழைய டெண்டுல கிடைச்ச டைரியை வச்சுக்கிட்டு பழைய இடத்துக்கு போக ஜிஜே ரெடி ஆகிக்கிட்டு இருந்தான். அவங்க எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க, அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு. கைஸ், இந்த புக்ல எழுதியிருக்க மாதிரி இதுதான் அந்த கருப்பு ஸ்டோன் நினைக்கிறேன். பள்ளம் கூட இங்க இருக்கு பாருங்க. அந்த கடவுளுடைய சிலை கூட இங்க தான் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். கமான், தோணுங்க சீக்கிரம். ஹலோ ஹலோ, திஸ் இஸ் மேக் ரிப்போர்ட்டிங் ஹியர். ஐலாண்ட்ல பழைய டென்ட்ல கிடைச்ச அந்த பழைய புக்கை வச்சு நாங்க இப்ப அந்த கடவுளை எங்க டீமோட தேடிட்டு இருக்கோம். அதுவும் ஆதிமானவர்கள் இருந்ததா தடயங்கள் கிடைச்ச இடத்துல. இப்ப நாங்க தோண்ட ஆரம்பிக்கிறோம். மற்ற விஷயங்களை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்றேன். ஓவர் அண்ட் அவுட். சார் சார், எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. My God! I can't believe this. ஆதி காலத்து கடல் மனுஷனோட கடவுள். என்ன அப்படியே முழிக்கிறீங்க? இன்னும் நல்லா தேடுங்க. இன்னும் நிறைய கடவுள்கள் அங்க கிடைக்கலாம். எடுங்க. சரி சரி. எப்படியோ ஒரு வழியா இந்த ஆதி மனிதர்களுடைய கடவுளை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான சந்தோஷமான தருணம். ஆனந்த், நான் கொஞ்சம் அந்த பக்கமா போயிட்டு வரேன். போ.
எனக்கு காப்பாத்துக்க காப்பாத்துக்க ரத்தம் யாராவது வாங்க கால பிடிச்சி இழுக்குது என்ன விட காப்பாத்துக்க யாராவது வாங்க காப்பாத்துக்க என்ன இழுக்குது காப்பாத்துக்க வேண்டாம் என்ன விட்டுரு காப்பாத்துக்க ஆனந்த் 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 Oh my God! பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இங்க ஏதோ நடக்குதுன்னு. மறைஞ்சிருந்த ரகசியம் இப்போ தெளிவா வெளியில வந்துருச்சு. ஜிஜியோட ரிசர்ச் தப்பான ரிசல்ட் கொடுத்திருக்கு. அந்த இடத்துல அந்த ஆதி மாணவர்களோட ஆத்மாக்கள் இருந்தது. அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த ரெக்கார்டிங்க கேட்டு வந்தது தப்பு. அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்க யாராலையும் யூகிக்க கூட முடியல. போயிடலாம். மேக் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ், நமக்கு நேரம் இல்ல. முடியல. மேக் நீ சரியா சொல்ற. நம்ம முதல்ல டென்ட்டுக்கு போய் ஆகணும். இம்பார்ட்டன்ட்டான பேப்பர்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. உயிர் போற நேரத்துல கூட நீ டாக்குமெண்ட்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கே. ஐயோ, டென்ட்டை தாண்டி தான் நம்ம பீச்சுக்கு போய் ஆகணும். எனக்கு தெரியும் நமக்கு நேரம் அவ்வளவா இல்லைன்னு. மேக் நீ ரேடியோல ஹெல்ப் கேளு. கரண் நீ போய் போட்டை ஸ்டார்ட் பண்ண. ஓகே, நான் நிகிதாவை கூட்டிட்டு நான் போட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, நான் உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துரு. பாத்து நிகிதா. ஷிட், ரேடியோ வேற ஆன் ஆக மாட்டேங்குது. டோன்ட் வரி गाइस, என்கிட்ட இன்னொரு ரேடியோ இருக்கு டென்ட்ல. I'll try that. சீக்கிரம் சீக்கிரம், நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹலோ ஹலோ எஸ்எம்எஸ், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் தான் மேக் பேசுறேன், ரிசர்ச்சர். நாங்க 73 டிகிரி லாட்டிடியூட்ல 13 டிகிரி லாங்கிடியூட்ல ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உதவி வேணும். ப்ளீஸ், we need your help. நிகிதா பாத்து கொஞ்சம் பொறுத்துக்கோ. இல்ல, என்னால முடியவே இல்ல. மேக் போட்டுங்க, போட்டை காணுமே. நாம சாக போறோம். நாம எல்லாரும் சாக போறோம். நாம யாரும் உயிரோட இருக்க போறது இல்ல, எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிகிதா காம் டவுன். எல்லாமே சரியாயிடும். ப்ளீஸ் பிலீவ் மீ. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ. गाइस, நாம இந்த இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்ம போட் நம்ம இடத்துல இல்ல गाइस. என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வீட்டுக்கு போகணும். இத பாரு, இதெல்லாம் உன் பிளான் தானே. என்ன எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போ. மேக் எங்க? அவன் மேக் பாடி எடுத்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். கரண், நீ டென்ட்டுக்குள்ள போய் மேக்கோடைய ரேடியோவை எடுத்துட்டு வா.
அதுக்குள்ள நான் நிக்கிதாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். நீ அதுக்குள்ள ரேடியோ எடுத்துட்டு வந்துரு. நம்ம 3 பேரும் ஒன்னாவே இருப்போம். இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழியையும் யோசிப்போம். நிக்கிதா, எல்லாம் சரியாயிடும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எல்லாரும் தான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் என் கூட வாயே. பாத்து மெதுவா வா. இந்த புக்ல நமக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இரு, நான் தேடி பார்க்கறேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன எதுவுமே கிடைக்கலையே. யாருக்காவது கேக்குதா? சீக்கிரம். ஹலோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. யாருக்காவது கேக்குதா? ஹலோ 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 ஹலோ. ஜிஜே, இது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரமா ஏதாவது இரு, ஏதாவது கிடைக்கும். இரு, நீ கவலைப்படாத. வெயிட் பண்ண. இது எப்போன்னா சமுத்திரவாசிகள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தப்போ. அன்னைக்கு ராத்திரி அவங்க தேவதைக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கிற இடத்தையும் கும்பிட்டாங்க. அங்க இருக்கிறவங்களையே ரொம்ப பலசாலியானது பாலா. அவன் தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தலைவனா இருக்கான். இதனால ரிசர்ச் பண்ண வந்தவன் ஆதி காலத்து மாணவனா வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க கூட்டத்தையே அழிக்கிறதுக்காக புறப்பட்டான். அவன் என்ன பண்ணானா, அந்த ஆதி மாணவர்கள் குடிக்க வச்சிருந்த தண்ணியில இந்த ரிசர்ச்சர் போய் விஷத்தை கலந்துட்டான். அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் திருடிடுவான். அந்த விஷ தண்ணியை குடிச்ச அந்த ஆதி மாணவர்கள் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடவுளை அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த தண்ணியை குடிக்காத அந்த மக்கள் தலைவன் பீலா அப்புறம் எல்லாரையும் அழிச்சிட்டான். அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சத்தியம் பண்ணாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் கடவுளுக்கு காவலா இருப்பாங்கன்னு. இனி யாரு வந்தாலும் அவங்கள கொன்னுடுவாங்க. அந்த கடல் ஆதிவாசிகள் யாரையும் இந்த இடத்துக்கு வர விடுறதில்ல. அந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் எங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். என் உயிர் இப்ப போக போகுது. நான் செத்து போயிட்டா இந்த டைரி யாருக்காவது கிடைச்சா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது, இல்லைன்னா இறந்து போயிடுவீங்க. பயப்படாத. ரொம்ப பயமா இருக்கு. நிகிதா, 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 நிகிதா. கரண் அப்புறம் நிகிதா 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க வாழ்றதுக்காக அதை பண்ணணும்னு நினைச்சாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த ராத்திரி முடிஞ்சது. மறுநாள் காலையில அங்கிருந்து வெளியே போக ஒரு வழியை தேடினாங்க. நிகிதா, 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 நிகிதா.
நிகிதா 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 அந்த பேக்கோட ரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ரேடியோவுல நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருந்தது. ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு நான் ரேடியோ அனலைசிஸ் கிட்ட போனேன். அப்ப அவர் எனக்கு சொன்னாரு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு. கடைசியா இறந்தது அது கரண் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் கத்துற சத்தம் தான் கடைசி வரைக்கும் கேட்டுச்சு. ஆனா எப்படியோ ஒரு வழியா எனக்கு அந்த பேக் பீச்சில் கிடைச்சது. நான் தான் இந்த ரேடியோ அனாலிசிஸ, அவங்க சிக்னல், அவங்க SOS சிக்னல்ஸை சேர்த்து இந்த ரெக்கார்டை பூர்த்தி அடைய செஞ்சேன். ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவங்க யாராலையும் அங்கிருந்து உயிரோட வெளியில திரும்பி வரவே முடியல. எனக்கு அந்த பேக் மட்டும் கிடைக்கலன்னா அந்த கட்டாரா ஐலாண்டோட ரகசியம் யாருக்கும் தெரியாமலேயே போயிருக்கும். நான் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களோட பேக் திங்ஸை கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். கடவுள் அவங்களோட ஆத்மாவை சாந்தி அடைய செய்யணும். இந்த மாதிரி இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. மக்களே இல்லாத இடம். அங்க எப்பவும் ஏதாவது ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும். மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் ஏதாவது ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். இதுங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆத்மாக்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஆனா இந்த மாதிரி லட்சியத்தோட இருக்கிற ஆத்மாக்களை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நிச்சயமா எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆத்மாக்கள் அவங்க பொருட்கள் மேல ரொம்ப பொசசிவா இருக்கும். வேற யார் இந்த இடத்துல நுழைஞ்சாலும் அவங்கள நிச்சயமா கொன்னுடும். உயிர் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி இடத்துக்கு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இனி இந்த முயற்சி எடுக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.